யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் பார்த்தான். அதெல்லாம் அடுத்த கட்டம். எப்பொழுது அவன் பார்த்த சொப்பனம் அவன் வாழ்க்கை நிறைவேறினதோ அதுதான் அடுத்த கட்டம். தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தத்தை தருவார், அதெல்லாம் அடுத்த கட்டம். எப்பொழுது அந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கை நிறைவேறுதோ அதுதான் எனது அடுத்த கட்டம். புரிஞ்சவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, யாக்கோபு சொல்லுகிறான், நான் வெறுங்கையா இங்கே இருந்து போகிறேன், தேவன் திரும்ப இதே இடத்துக்கு என்னை கொண்டு வந்தால் நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர் அப்படின்றான். அப்போ திரும்ப அதே பெத்தேலுக்கு கர்த்தர் யாக்கோபை கொண்டு வந்தார். அவன் சொன்னான், நான் போகும்போது வெறுங்கையாய் போனேன், இப்பொழுது எப்படி வந்திருக்கிறேன், இரு பரிவாரங்களை உடையவனானேன். அப்போ தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தை நிறைவேறினதுதான் எனது அடுத்த கட்டம். தரிசனம் எனக்கு இருக்கு, அநேக தரிசனங்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு என்னுடைய தரிசனம் பெருசு. என்னுடைய தைரியமாக என்னுடைய தரிசனம் பெருசு. என்னுடைய தரிசனம் என்பது தடிக்காரங்குணம் மட்டுமல்ல, என்னுடைய தரிசனம் இந்தியா. ஆமே, எழுப்புதல், ஸ்தோத்திரம், அதுதான் நம்ம தரிசனம்.